நம்ம கஸ்டமர் கால் பண்ணி தம்பி இதேமாரி வந்து ஏசியில் வந்து சுத்தமாக கூலிங்கில் வந்து பாரு தம்பி சொன்னாங்க. நானும் ஓகே வந்து பார்த்தேன். வந்துட்டு பார்த்தோன்னே நேராக பெருமாளுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். வந்து பார்க்கக்குள்ள தான் தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகுது. செக்ஷன் டிஸ்சார்ஜ் ஃபுல்லாக ஐஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு மேடம் இதுமாதிரி கைட்டி தான் வாட்டர் வாஷ் பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓகே தம்பி நீங்கள் பண்ணிவிடுங்க, கைட்டி வாட்டர் வாஷ் நீட்டாக பண்ணி கொடுத்துருங்க, போன தடவை பண்ணி கொடுத்துருங்க சொன்னோன்னா இது வந்து நமக்கு ரெகுலர் கஸ்டமரு. இதுமாதிரி நம்மளே இது பண்ணாங்க. சரிங்க மேடம் சொல்லிட்டு நான் என்னோடய ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏசியெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணதுக்கு, கேஸை லாக் பண்ணதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அகைன் செக்ஷன் பைப்பையும் டிஸ்சார்ஜ் பைப்பையும் ஒன்று ஒன்றா க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோன்னா அதில் ஃபோம் எதுவுமே இல்லை. ஓகே என்ன பண்ணணுங்கிறத வந்து நீட்டாக சரின்னு சொல்லிவிட்டு செக்ஷன் பைப்பு டிஸ்சார்ஜ் பைப்பு அலான்கே எடுத்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். என் வீடியோ பார்த்து இது வரைக்கும் நிறைய பேர் வந்து எனக்கும் கால் பண்ணிவிட்டு கேட்டுட்டு இருக்காங்க, சார் என்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து விருத்தாச்சலத்துக்கு அடுத்து ஸ்ரீமுஷ்ணம் ஊரில் நான் இருக்கிறேன். அங்கே தான் வந்து நான் சர்வீஸ் பார்த்துருக்கேன். அதுலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் சரௌண்டிங், ஸ்ரீமுஷ்ணத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது இல்லாமல் என்னோடய வீடியோ பார்த்து சென்னையிலேருந்து நிறைய பேரும் கால் பண்ணேன். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. இது இல்லாமல் நான் எனக்கும் தெரியுது, நம்ம வீடியோ போடும்போது தான் தெரியுது, ஓகே நம்மளும் நல்லா தான் வேலை செஞ்சுட்ருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து ஃபோன் போட்டு நமக்கு வந்து எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள தான் தெரியுது நம்மளோட வேலையில் நம்ம வேலையோட நீட்னஸ் என்ன ஏதுங்கிறது நமக்கு கொஞ்சம் தெரியுது. சரின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன், அந்தந்த ஏரியாவில் முடிஞ்ச வரைக்கும் என்னால் எத்தனை பேர் மெக்கானிக் ரெஃபர் பண்ண முடியுமோ அத்தனை பேர் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி தரேன். எனக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கால் பண்ணாங்க. 10 பேருக்கும் என்னால் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்கில் இருக்கிற மெக்கானிக் வந்து நான் வந்து நேர்பையில் இருக்கிறவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்து ஒருத்தன் வந்து இது பண்ண சொல்லிட்டாங்க. அவங்களும் வந்து இது பண்ணிவிட்டு பரவாயில்ல சார் நல்ல டெக்னீஷியன் தான் அனுப்பிவிட்ருக்கேன், மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க. உங்கள் ஆதரவுக்கு நன்றி. இது இல்லாமல் நான் தொடர்ந்து இது மூலம் இன்னும் வீடியோ நல்லா பண்ணணுங்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்க மாரி இருந்துச்சு. சரிங்களா? நம்மளை பல பேர் வந்து எல்லாருமே எப்பயுமே கேட்குறத தான் கேட்குறாங்க, தம்பி சர்வீஸ் வந்து எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும்னு ஃபஸ்ட்டு கேட்டுட்ருக்காங்க. ரெகுலராக பார்த்தோன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்களே ஃபில்டரை வாஷ் பண்ணி போட்டுருங்க. ஃபில்டரை வாஷ் பண்ணி போட்டாலே 20% வந்து டஸ்ட்டு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு வந்து மிக 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 கம்மியாகிடும். ப்ளஸ் அது இல்லாமல் இயர்லி 2 டைம்ஸ் 6 மாதத்துக்கு ஒரு சர்வீஸ், 6 மாதத்துக்கு இன்னொரு சர்வீஸ் சொல்லிட்டு வருஷத்துக்கு 2 சர்வீஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் பண்ணுங்கள். பண்ணினா தான் உங்களோட ஏசி வந்து கம்பல்சரி வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ப்ளஸ்ஸு உள்ளே இருக்க கூலிங் ஆயிலேருந்து எல்லாமே வந்து விங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து எந்த ஒரு இதுவும் ஆகாமல் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி இல்லை சர்வீஸே பண்ணாமல் விட்டுட்டிங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இல்லை 1 வருஷம் கூலிங் வருது பார்த்துக்கலாம் சொல்லிவிட்டு இது விட்டுட்டிங்கன்னா இண்டோர் காயில் வந்து கம்பல்சரி வீணாகிடும். ப்ளஸ் அது இண்டோர் காயில் மாத்திரம் தான் கம்பெனிலேருந்து ஆர்டர் போட்டு தான் ஆரம்பிக்கும். எப்படி பார்த்தாலும் மினிமம் காயில் இண்டோர் காயில் பார்த்தோன்னா 80,000க்கு மேலே தான் ஆகும், கீழே வராது. ஜஸ்ட்டு நம்ம சர்வீஸ் பண்ணக்குள்ளே பார்த்தோன்னா சர்வீஸோட காஸ்ட்டு பார்த்தோன்னா கம்மி தான். ஆனால் அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோன்னா அதற்கான அகைன் என்னென்ன வருங்கிறது வந்து நமக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு சில கஸ்டமர் வீட்டில் பார்த்தா காய்கள் வந்து நீட்டாக இருக்கும். எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்டால் 5 வருஷம் ஆகுது தம்பி, 10 வருஷம் ஆகுது தம்பி சொல்லியிருக்காங்க. நானும் கேட்டுருக்கேன். அப்புறம் என்ன என் டைப்புலாம் சொல்லுவாங்க, தம்பி நான் இயர்லி ஒன்ஸ் கம்பல்சரி வந்து சீசன் ஆரம்பிக்கக்குள்ள பிப்ரவரி மாதம்லாம் சர்வீஸ் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. நானும் தான் சொல்லுவேன், எப்பயுமே பண்ண முடிஞ்ச வரைக்கும் இயர்லி 2 சர்வீஸ் பண்ணுங்கள் சார். அப்படி இல்லைனா வருஷத்துக்கு ஒரு சர்வீஸாவது பண்ணிவிடுங்க. இல்லைனா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி திரும்பி நமக்கே உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் நானும் சொல்லியிருக்கேன். இந்த கஸ்டமர் பார்த்தோன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர் எப்பயுமே அவங்க நமக்கு தான் கால் பண்ணி கூப்பிடுவாங்க. இந்த டைம் இதேமாரி கால் பண்ணி கூப்பிட்டாங்க, தம்பி இதேமாரி வந்து சர்வீஸ் கம்பல்சரி பண்ணுங்கள், பண்ணாமல் எனக்கு வந்து கூலிங் வரல, அது இல்லாமல் கரண்ட்டு பில் அதிகமாகும்னு சொல்லிட்டாங்க. சரிங்க மேடம் நான் வந்து பண்ணி கொடுக்க சொன்னேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதேமாரியே எனக்கு பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு அது வந்து நல்லா ஃபீட்பேக் கிடச்சிது, நல்லா கூலிங் இருந்ததுன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன ஏதுங்கிறது கைட்டி எல்லாம் இது பண்ணிட்டேன். செக்ஷன் பைப்பு டிஸ்சார்ஜ் பைப்பு செக் பண்ணக்குள்ளே செக்ஷன் பைப் வந்து ரிட்டன் கூலிங் வந்துச்சு, டிஸ்சார்ஜ்லேயும் நல்ல கூலிங் இதாகிடுச்சு. 2 பைப்பும் செக் பண்ணதுக்கப்புறம் நல்ல கூலிங் கிடச்சதுக்கப்புறம் நானும் வந்து ஓகே மேடம் பாருங்கன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஓகே தேங்க்யூ, பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.